வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். ஆங்கில காணொளியில் சந்திக்கின்றோம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், மொழியின் பகுதிகள். முதலாவதாக உள்ள நவுன், பெயர் சொல் என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். சப்ஜெக்ட், எழுவாய் எப்பொழுதும் பெயர் சொல்லாக இருக்கும். இந்த பெயர் சொல்ல பிள்ளைகள் நாங்கள் 4 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று கொமன் நவுன், பொதுப்பெயர், ப்ராப்பர் நவுன், மூலப்பெயர், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், பண்பு பெயர், கலெக்டிவ் நவுன், கூட்டுப்பெயர் என்று 4 வகைப்படுத்தலாம். இந்த 4 வகைகளையும் தனித்தனியாக உதாரணங்களுடன் பார்க்கலாம். முதலாவது கொமன் நவுன், பொது பெயர். இவை உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களை குறிப்பிட பயன்படும். உதாரணமாக டாக், கேட், மேன், டீச்சர், லாயர், ஸ்டூடெண்ட், ஃபார்மர், டேபிள், பென்சில், பென், சேர் போன்றவற்றை குறிப்பிடலாம். இரண்டாவது வகை ப்ராப்பர் நவுன், மூலப்பெயர். இந்த மூலப்பெயர் எனப்படுவது ஒரு தனி நபரின் பெயர் அல்லது ஒரு ஊரின் பெயரை குறிப்பிட பயன்படுத்தப்படும். உதாரணமாக ரவி, கலா, சுஜா, ரமேஷ், ஸ்ரீலங்கா, இந்தியா, கனடா, ஆஸ்திரேலியா போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். அதாவது இங்கு மூலப்பெயர் எனப்படும் போது ஒரு நபரை குறிப்பிட பயன்படுத்தப்படும் பெயர் மற்றும் ஒரு ஊரின் பெயரை குறிப்பிட இந்த ப்ராப்பர் நவுன் பயன்படுத்தப்படும். அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன், பண்பு பெயர். ஒரு பொருளுடைய தன்மையை வெளிப்படுத்துகின்றது. இந்த பண்பு பெயர் ஒரு பொருள் பற்றின ஒரு தன்மையை வெளிப்படுத்தும். உதாரணமாக பியூட்டி, அழகு, கரேஜ் என்று சொன்னால் துணிவு, ஜாய், சந்தோஷம் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்த 4வது வகையை பார்த்தோம் என்று சொன்னால் கூட்டுப்பெயர், கலெக்டிவ் நவுன். பெயர்கள் கூட்டமாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த கூட்டத்தினரை ஒரே சொல்லில குறிப்பிட பயன்படுத்தப்படும். உதாரணமாக டீம், அணி. அதாவது ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் சேர்ந்து ஒரு அணி உருவாக்கப்படுகின்றது. அப்போ பல பேர் கூட்டமாக இருக்கும் சந்தர்ப்பம் அது. அதை மாதிரி க்ரௌடு, மக்கள் கூட்டத்தினரை குறிப்பிடும். நிறைய பேர் சேர்ந்து நிற்கும் போது க்ரௌடு என்று சொல்லுவோம். பஞ்ச், பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ், பூக்களின் கூட்டம். நிறைய பூக்கள் சேர்ந்து அந்த கூட்டத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல்லால் அழைக்கிறோம், பஞ்ச். குரூப், கூட்டம் போன்றவற்றை நாங்கள் உதாரணமாக கூறலாம். இன்னொரு ஆங்கில காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி.